மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு சிக்கனை. இப்போ என்ன பண்ணணும்னா கடாயில் வந்து ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உப்பு போட்டால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இப்போ மின்ட் லீஃப் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அப்படி இப்படி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு அந்த கிரேவி திக்னஸ் வராது. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துகிட்டே இருங்க. கொஞ்சம் ஆயில் விடும். விட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்பயும் வந்து என்னென்னா கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு தெரியும் இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. சிக்கன் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நாங்கள் நான்வெஜ் செய்யும்போது எப்போவுமே என்னென்னா மின்ட் லெமன் ஸ்குவாஷ் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ப்ரைட்டோ இல்லை வேறு ஏதோ டீ போட்டு குடிக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். பை. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.